மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சார் வணக்கம். நேரில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வணக்கம். எஸ் சார், நம்ம நேர்கள் வழக்கம் போல நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. உங்களோட தமிழுக்கு பல பேர் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க சார். தமிழ் உச்சரிப்புக்கு நிறைய கேள்விகளுமே இருக்கு இந்த வாரம். குறிப்பா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, கணக்குல புலியா இருக்கவங்க மட்டும் தான் பங்குச்சந்தையில வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மித்தா சார் இல்ல உண்மைதானா? எது தெரிஞ்சுக்கிறதுமே ஒரு அட்வான்டேஜ். நமக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுங்கிறது ஒரு கூடுதல் ஒரு நல்ல விஷயம் நமக்கு எப்போதும். அந்த அளவுக்கு கணக்கு அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல எங்க அப்பாலாம் என்ன சொல்லுவாருன்னா, 2 விஷயம் தெரிஞ்சா போதும், அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்குலாம் போய்கிட்டு வேஸ்டா. நம்மளாம் பிசினஸ் பண்ற கம்யூனிட்டி. அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, அடிப்படை கணக்கு தெரியணும், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். 2வது கம்யூனிகேஷன். எந்த ஊர்ல இருக்க போறோமோ அந்த ஊரினுடைய மொழி. தமிழ்நாட்டிலனா தமிழ், பர்மாவுக்கு போனா பர்மீஸ் லாங்குவேஜ் தெரியணும், மலேசியாவுக்கு போனா மலை, எங்க அப்பா மலை பிரமாதமா பேசுவாரு. நார்த்ல போய் செட்டில் ஆக போறீங்கன்னா ஹிந்தி, அல்லது எந்த மாநிலத்தில் இருக்க போறோமோ அந்த மாநிலத்துடைய மொழி. ஸோ பேசுறதுக்கான மொழி, அடிப்படை கணக்கு வழக்குகள், இது தெரிஞ்சா போற சக்சஸ் ஆயிடலான்னு. பட் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம சார்ட் அக்கௌண்டன்ட் இல்லை, காஸ்ட் அக்கௌண்டன்ட் இல்லை, அல்லது MBA ஃபைனான்ஸ் பண்ணல, நமக்கு என்ன தெரியும் பங்குச்சந்தையை பத்தி, நமக்கும் பங்குச்சந்தைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனா, ஒரு சாமானிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முதலீடு பங்குச்சந்தை தான், ரியல் எஸ்டேட்டுக்கு அடுத்து. அதாவது அவங்களுக்கு தெரிந்த முதலீடு. அவர்களுக்கு தெரியாத முதலீட்டில் தான் அவங்க அதிகமாக முதலீடு செய்கிறார்கள் சாமானிய முதலீட்டாளர்கள். அவர்களுக்கு அந்த முதலீட்டை பற்றி எதுவுமே தெரியாது. உதாரணமாக தங்கம், அது 22 கேரட்டா, 24 கேரட்டா, 20 கேரட்டான்னு நம்ம வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. எதை கொடுத்தாலும் நம்ம அதை நம்பி வாங்கிப்போம். கொஞ்சம் மாத்து குறைவா கூட குறைச்சி தெரியலாம், அப்படிதான் இருக்கும்னு. அது பெரிய ஆப்வியஸா சாமானியமான கண்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், அந்த டாக்குமெண்ட் ஒருத்தருக்குமே A to Z புரியாது. அது ஏதோ ஒரு 10 பக்கத்துக்கு இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு லாயர் சொன்னாரு, ஓகேன்னாரு, பேங்க்ல லோன் கொடுத்தாங்கன்னு வாங்கிடுவோமே தவிர, ஒரு டாக்குமெண்ட்னா என்ன இருக்கணும்? விற்கிறவர் யாரோ, ஒரு அட்ரஸ் என்ன, பேர் என்ன, வாங்குறவர் யாரோ, ஒரு பேர் என்ன, அட்ரஸ் என்ன, இடத்தோட லொகேஷன். இது 3 தான். இது 3 ஒரு பக்கத்துல அடைக்கிட முடியும். நம்ம ஒரு 20 பக்கத்துக்கு டாக்குமெண்ட் போட்டு அதுக்கு அட்டாச்மெண்ட் வச்சு அப்புறம் அதுக்கு மூலப்பத்திரத்தை வாங்கி எல்லாத்தையும் வாங்கி அது ஹேண்ட் ரிட்டனா எதுவும் புரிய போறது இல்லை. ஆனா புரிஞ்சுதுன்னு நாமளே ஏமாத்திக்கிறோம். இதுக்கு நேர்மாறானது பங்குச்சந்தை. உங்களுடைய மாதாந்திர சம்பளம் ஒரு வங்கியில விழுகுது. அந்த வங்கி உங்க பணத்தை பல நாட்களுக்கு வச்சிருக்கு, நீங்க அப்பப்போ எடுக்கிறீங்க. அதை அவங்க வட்டியை கொடுத்து கடன் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க 7%, 8%, அவங்க 12% கடன் கொடுக்குறாங்க, 4% மிச்சம். அவங்க செலவு 1%, 2% போக மிச்சம் 2% மிச்சம். இதுல உங்களுக்கு என்ன புரியல? ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றீங்க, அந்த கம்பெனி 30 ரூபா பிஸ்கெட்டை 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 10 ரூபா லாபம், 5 ரூபா அந்த கடைக்காரருக்கு போகுது, 5 ரூபா கம்பெனிக்கு போகுது. இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதிகமா நம்ம எல்லாரும் எந்த பிஸ்கெட் வாங்குறோம்? இந்த மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தினசரி ஒரு சாமானிய மக்கள் தொடர்புடையது பங்குச்சந்தை. அந்த நிறுவனம் காலையில் எடுத்தீங்கன்னா, வண்டி எடுத்தா கார் பெட்ரோல் போட போறீங்க, எந்த பங்குல போடுறீங்க? அந்த பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடியது தொடர்ந்து லாபத்தில் இருக்கக்கூடிய பங்கு. டூத் பேஸ்ட் எடுத்து விளக்குறீங்க காலையில, பிரஷ், காஃபி குடிக்கிறீங்க, எந்த கம்பெனி காஃபி, சுகர், ஃபேன் ஆன் பண்றீங்க, எந்த கம்பெனி ஃபேன், ஏசி ஆன் பண்றீங்க, என்ன ஒரு பட்டியல் இட்டீங்கன்னா உங்களோட தொடர்பு இருக்கிறது எல்லாமே இதுதான். ஸோ அதனால காமன் சென்ஸ் வேணும். பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது, கூடுதல். ஆனா கணக்கே தெரியாம முதலீடு செய்யறவர்கள் பல பேர் இருக்காங்க. காமன் சென்ஸை பயன்படுத்தி, நான் ITC உதாரணங்கள் பல முறை சொல்லியிருக்கேன். அதுக்காக ITC வாங்க போயிடுவாங்க, அதனால இப்ப நான் சொல்றது இல்லை. நம்ம TCS அடிக்கடி சொன்னோம்னா TCS வாங்கணுமான்னு கேட்கறாங்க. அப்படி இல்லை. அது வாங்குறது விற்கிறது அவங்களுடைய கணக்கை பொறுத்து இருக்கு. பொதுவான ஒரு விஷயம், கணக்கு கத்துக்கிட்டா நம்ம பங்குச்சந்தையில் நல்லா முதலீடு செய்யலாம்னா, இந்தியாவில் இருக்க எல்லா ஆடிட்டர்ஸும் பணக்காரங்களா இருக்கணும், கோடீஸ்வரங்களா இருக்கணும். அவங்க யாருக்கெல்லாம் கணக்கு எழுதுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு பெரிய பணக்காரர்களா இருக்காங்க. அப்ப அவங்களாம் ஆடிட்டரா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் கணக்கு வழக்கு தெரிஞ்சு சார்ட் அக்கௌண்டண்டாவோ MBA ஃபைனான்ஸோ பண்ணிட்டா வர்றாங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் கல்லூரி பள்ளிக்கூட தாண்டாதவருங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். காமன் சென்ஸ் அதுதான் வேணும், பொது புரிதல் வேணும். அது இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். இதனுடைய கூடுதலானது கணக்கு வழக்கு தெரிஞ்சிருக்குது, நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றது, அது ரொம்ப முக்கியம். பிஹேவியரல் ஃபைனான்ஸ், பிஹேவியரல் எக்கனாமிக்ஸை பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கோம். அது நம்முடைய பிஹேவியரை எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஹர்ட் பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது. ஆட்டு மந்தை மாதிரி மக்கள் முதலீடு செய்யும் போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவங்க ஒரு ஈமு கோழி வளர்ப்புல போடுறாங்க, நம்ம போடுறோமா இல்லையா, மிஸ் பண்ணிட்டோமா, ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், பயந்துக்கிட்டு நம்மளும் போடுறது, நம்மளும் அது மாதிரி இந்த மாதிரி. இதுதான் கணக்கு ஒரு அங்கம். அவ்வளவுதான். சூப்பர் சார். காமன் சென்ஸ் தான் தேவை பங்குச்சந்தையில முதலீடு பண்றவங்களுக்கு. சிறப்புங்க சார். நம்ம போன வாரம் பேசியிருந்தோம் அசெட் அலோகேஷனை பத்தி பேசுறப்ப,
100- ஏஜ் ரூலை பத்தி. ஆமா, அதுக்கு பிரான்சிஸ் கஸ்பர் அப்படிங்கிற நேர் வந்து 100 வயது எங்க வாழ போறோம், 80 வயசு தானே, அதை வைத்துதான் முதலீடு செய்யணும்னு கருத்தா வந்து போட்டிருக்காரு. இல்ல அவருடைய இது கரெக்ட். இப்ப எங்க அப்பா தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தா 60 வயசு எங்க வாழ போறோம்ங்கிறதுனாலதான் இந்த 60 வயசுங்கிறதே ஒரு கொண்டாட்டமா இருந்தது. இன்னைக்கு நீங்க வந்து ஹிந்து ஆபச்சோரி காலம் பார்த்தா 90க்கு மேல இருக்கவங்க தான் பல பேர் இருக்காங்க. மருத்துவம் அப்படியே முன்னேற அதுல இருக்கக்கூடிய நல்லது அல்லது கெட்டது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நல்லதுன்னா நம்ம நீண்ட காலம் வாழ போறோம், ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ போகிறோம். மருத்துவத்தை நம்பி இருக்கக்கூடிய சுற்றுப்புற மாசுபடுதல், சுவாசம், எல்லாமே பிரச்சனைகள், தண்ணி, இதுக்கு நடுவுல நம்ம வாழ போறோம். அது ஏன்னா மருத்துவம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து இந்தியாவில மட்டும்தானா சார், உலகம் முழுக்க அப்படிதான் மாறிட்டு இருக்கு? உலகம் முழுக்க இப்படி இருக்குது. அதுல வளர்ந்த நாடுகள்ல இது கொஞ்சம் குறைவு. ஏன்னா அவர்கள் அதை ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், அமெரிக்கால கூட வந்து பல விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அவங்கள்ட்ட. நம்ம நாடுகள்ல நம்ம வேற வழி இல்லை, நம்ம அந்த வளர்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விலையாக இன்னைக்கு அது இருக்குது. நம்ம சில விஷயங்களை பண்றோம், அதை இப்ப கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. கார்பன் எமிஷன் இந்த மாதிரி குறைக்கிறதெல்லாம். இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவோட வந்து கியோட்டோ புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த இதுக்கு அமெரிக்கா சைன் பண்ண மறுத்துட்டாங்க. இந்த 0 கார்பன் இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன், ஜனத்தொகை, அரசியல் சூழல், பொதுமக்களுடைய அந்த மனோபாவம், அப்படி பல விஷயங்கள் இதுல வந்து சிக்கலா இருக்குங்கிறது நம்ம பேசணும். பட் பாயிண்ட் என்னன்னா, இதன் காரணமாக நாம் வந்து நம் முன்னோர்களை போல ஆரோக்கியமா இருக்க மாட்டோம், ஆனால் அதிக காலம் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் வாழும் மாதிரி ஆரோக்கியமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய பிளேக் மாதிரி ஒன்று வரும், அதுல அவங்க இறந்து போனாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தற்காத்துக் கொள்வதற்கு நமக்கு மருந்து இருக்கு, ஆனால் அதிக காலம் வாழ போறோம், ஆனால் ஆரோக்கிய குறைவாக வாழ போகிறோம். அதனால செலவு ஜாஸ்தியாகும். இந்த 90ங்கிறது 100 ஆகிறதுக்கு ஒன்றும் ரொம்ப நாட்கள் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அவருடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலாம், அவர்கள் இஷ்டம். நீங்க அது 60- அசெட் அலோகேஷன் கூட பண்ணிக்கலாம். ஏன் 80ன்னு நீங்க நீண்ட காலம் ஆயுளோடு நல்லா இருக்கணும்னு நினைச்சு அது 100ங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து தான். அது எல்லாருக்கும் சூட் ஆகுறது கிடையாது. அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கலாம். இல்ல நீங்க 100ன்னே வச்சுட்டு உங்க ஏஜ் வேண்டாம், ஏஜை விட 2 மடங்கு கூட நீங்க வந்து பிக்சட் டெபாசிட் போடலாம். நான் இப்ப உதாரணமா சொல்றேன், 100 வருஷம் நான் இருக்க போறதா வச்சுக்கிறேன். நான் இப்ப 30 வயசு, நான் 70 பங்குச்சந்தையிலையும் 30 பிக்சட் டெபாசிட் போடணும்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணுங்க, 30 2ஆல பெருக்குங்க, 60 பிக்சட் டெபாசிட் போடுவேன், 40 நான் வந்து போடுறேன். அப்படி கூட பண்ணீங்க. ஏன் நீங்க 100 வந்து 60ஆவோ 80ஆவோ மாத்துறீங்க? தமிழ் ட்ரிக்கர்ஸ் வாய்ஸ்ங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு நான் பண்றது சரியா தப்பான்னு உங்ககிட்ட கேட்டிருக்காரு. ஐடிசி இப்போ நிறைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காராம். அந்த அமௌண்ட் மட்டுமே 2 கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து கோல்டை வந்து மிஸ் பண்ணிட்டேங்கிறத சொல்லி. பங்குச்சந்தை முதலீடு 2 கோடியா? பங்குச்சந்தை முதலீடு மட்டுமே 2 கோடி சார். கோல்டை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பட் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு 500 கிராம் கோல்டு இருக்கு. ஓகே. பாண்டு 1 கோடிக்கு வாங்கி வச்சிருக்காருங்களாம். அவரோட வயசு வந்து 39. மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காரு. ஹவுஸ் இருக்கு. பேசிவ் இன்கமாவும் ஒரு மாசம் ஒரு 1.5 லட்சம் வருது. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கரெக்டான்னு கேட்டிருக்காரு சார். கேட்கறவங்க புறம்படக்கூடிய அளவுக்கு கேட்டிருக்காரு இந்த கேள்வி. காப்பீடு எடுத்துட்டாருனாலே இது நல்ல ஸ்டெப். அதுக்கடுத்து பங்குச்சந்தையிலையும் பாண்டு பிக்சட் ரிட்டர்ன்லையும் பண்ணியிருக்காரு. பிக்சட் ரிட்டர்ன் எல்லாமே AAA ரேட்டட் ரிட்டர்னான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ரிஸ்க்கு அவர் தயாராங்கிறத பார்த்துக்கணும். இது ஒண்ணு. 2வது வந்து தங்கத்துல 500 கிராம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அது வந்து முதலீடு இல்லை, அது கன்சம்ஷனுக்கு. மனைவி அதை விற்கிறதுக்கு என்னைக்கு அலோவ் பண்ண போறது இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே. விலை ஏறுறதுக்காக நீ வித்தர முடியுமா? வித்தர முடியாது. எது நல்ல முதலீடுன்னா, விலை ஏறுனா அதை வித்து காசாக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடியதான் நல்ல முதலீடு. நம்ம வீடு குடியிருக்கோம், அதை முதலீடுன்னு சொல்லக்கூடாது. அது கன்சம்ஷனுக்கு. என்னுடைய வீடு என்னுடைய சொந்த தேவைக்கு நான் வச்சிருக்கேன். நான் இன்னொரு வீடு வாங்கியிருக்கேன் அல்லது இன்னொரு இடம் இருக்குன்னா அது முதலீடு. ஏன்னா விலை ஏறினா நாளைக்கு வித்துட்டு இந்த கடன் அடைப்பேன், இல்லை குழந்தையோட படிப்புக்கு பயன்படுத்துவேன், எதுக்கோ அதுதான் முதலீடு. அது மாதிரி நம்ம அதிகமா முதலீடு செய்யறது தான் முதலீடா இருக்க முடியுமே தவிர இந்த 500 கிராம் முதலீடா எடுத்துக்க முடியாது. அதுக்கு தான் கோல்டு ETF மாதிரி பல முதலீடுகள் இருக்கு. மேபி பாண்ட்ல ஒரு பகுதியும் பங்குச்சந்தையில ஒரு பகுதியும் அவர் வந்து லாபத்தை கிடைக்கிறப்ப பதிவு செய்து தங்கத்துல கோல்டு ETF மாதிரி, சில்வர் ETF மாதிரி முதலீடுகளுக்கு மாற்றுவதுங்கிறது நல்லதா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஹரிஹரன்கிற நேர் வந்து 35 லட்சம் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்கான் சார். இப்போ 3 லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காராம். அது வந்து SIPல வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணலாம், வெளிநாடு பங்குச்சந்தையில முதலீடு பண்ணலாமா இல்ல லம்சமா போடலாமான்னு வந்து கேட்டிருக்காரு. அது 3 நாடு வேற சொல்றாரு, சீனா, ஜப்பான், அமெரிக்கா. இந்த 3 பங்குச்சந்தையில எது ரொம்ப ஹை வால்டிலிட்டி இருக்குங்கிறதையும் வந்து கேட்டிருக்காரு. லம்சமா பண்ணலாமா இல்ல SIPல பண்ணலாமா? ஓகே. சரி, முதல்ல ஒட்டுமொத்தமா வந்து பங்குச்சந்தைன்னு பார்த்தா ஜப்பானிய பங்குச்சந்தை பொதுவா ரொம்ப வாலட்டைலா இருக்காது, ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு பங்குச்சந்தை. பட் ஆஃப் லேட்டா அந்த என் ட்ரேட், அப்புறம் என் கேரி ட்ரேட்னு சொல்றோம், அது போக இந்த
அவங்களுடைய வட்டி விகிதம் கூடுறது, பணவீக்கம் கூடுறதன் காரணமாக அந்த சந்தை கூட ஒரு நாளைக்கு 2% 3% ஏறது இறங்குறதெல்லாம் நடக்குது. மற்றபடி அமெரிக்காவா இருக்கட்டும், சைனா பங்கு சந்தைகள் எல்லாம் அதீத ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. இதுல சைனாவில் வந்து ரெகுலேஷன்ஸ்ங்கிறது வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணல. அமெரிக்கா அளவுக்கு, இந்தியா அளவுக்கு, ஜப்பான் அளவுக்கு இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலைங்கிறதுனால வந்து அதுல பெரிய வாய்ப்புகள் இருந்தால் கூட பொதுவாக அதை தவிர்க்கணும்னு நினைக்கிற ஆள் அல்லது அதுல எக்ஸ்போஷர் குறைவா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் தான். அமெரிக்க பங்குச்சந்தை வந்து ஒட்டுமொத்த பங்குச்சந்தையை தாண்டி அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய ஏற்ற இறக்கம்ங்கிறது ரொம்ப அதீத ஏற்ற இறக்கமா இருக்கும். இந்தியாவில் இருக்கிறத விட எல்லாம் சில பங்குகள் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். $150 ட்ரேட் ஆன ஒரு பங்கு வந்து $10 கீழே வந்திருக்குது. பென்னி ஸ்டாக்கா மாறினதை நான் பார்த்திருக்கேன். இந்தியாவில் இல்லையான்னு கேட்கலாம். இந்தியாவில் வந்து ரொம்ப அரிதான, அதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு இதில் அப்படி ரொம்ப வர்றது குறைவு இருக்கு. இந்தியாவிலே அந்த மாதிரி பென்டமீடியா கிராபிக்ஸ், சில்வர் லைன் அந்த மாதிரிலாம் டிஎஸ்பி சாஃப்ட்லாம் வந்திருக்கு. பட் சமீப காலத்தில் குறைவு. அமெரிக்காவில் வந்து ஒரு டெக்னாலஜியை சொல்லி திடீர்னு $10 இருக்குது, $500, $300, $150 போகும். அந்த டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி $1, $2 வந்து நிற்கும். மருந்து கம்பெனிகள் $1 கீழே 60 சென்ட் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் வாலட்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ முதலீடுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரடி முதலீடு அந்த பங்கு சந்தைகளில் செய்யணும்னா 2 சிக்கலை சந்திப்பார். சிறு முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு முறை நீங்க பணத்தை மாற்றும் பொழுதும் வங்கி வந்து அந்த கரன்சி கன்வர்ஷன்ல ஒரு சார்ஜ் நமக்கு நஷ்டமாகும். ரூபாயிலிருந்து அந்த நாட்டு கரன்சிக்கு டாலருக்கு மாற்றும் பொழுது நமக்கு ஒரு நஷ்டம் வரும். ஒரு அதிக ரேட்ல மாற்றுவாங்க. ரெண்டாவது அதுக்கு ஒரு கட்டணம் $1000, $1500 வாங்குவார்கள். அது ஒரு சேரும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு தடவை நம்ம ரூபாயை அந்த கரன்சியா மாற்றி அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும் பொழுது. ஸோ இதை தாண்டி நம்ம லாபத்தை பார்க்கணும். மூணாவது பிரச்சனை, அங்கே வந்து இங்க இருக்க மாதிரி சதவீத கணக்கு கிடையாது. நீங்க ஒரு ட்ரேட் பண்ணா அந்த ட்ரேடுக்கு $2, $3, $1 அப்படி இருக்கும். அந்த சார்ஜஸ் இல்லாதவங்க அதை விலைக்குள்ள பில்ட்-இன் பண்ணி கொடுப்பாங்க சில நிறுவனங்கள். அப்ப நீங்க வந்து $1,00,000 இப்போ டாலருக்கு பண்ணாலும் $2 தான், ஒரே $1 பண்ணாலும் $2 தான் ட்ரேட் பண்ணும் பொழுது. ஸோ இது சிறு முதலீட்டாளருக்கு இருக்கக்கூடிய சிக்கல். நீங்க மிகப்பெரிய அளவுல முதலீடு பண்ண போறீங்கன்னாலோ அல்லது பங்குச்சந்தையை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்க சர்வதேச பங்குச்சந்தைகளுக்கு நேரடி முதலீட்டுக்கு செல்லணும். கத்துக்கிறதுக்காக போறேன் சார், லாப நஷ்டத்தை பத்தி கவலை இல்லை, ஒரு $500, $1000 போட்டு வரேன், அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா பெரிய அமௌண்ட் நான் போட போறேன், பல கோடிகள், பிரச்சனை இல்லை. சிறு முதலீட்டாளரை போனா இந்த கட்டணத்தை சம்பாதிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். இது ஒரு பக்கம். அப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ நிறைய சர்வதேச ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் பாக்குறோம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா சில ஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி பண்ணுமான்னு சொல்ல தெரியல, பட் இருக்கு. அப்ப அதுல எப்படி அதெல்லாம் என்ன ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல நீங்க முதலீடு செய்யறது, நீங்க சர்வதேச எக்ஸ்போஷருக்குன்னு போகலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கலையும் சொல்லிடுறேன். அங்கே வந்து நம்ம கொடுக்குற பணத்தை நேரடியாக பங்குகளில் முதலீடு செய்யறதில்ல. பெரும்பாலானவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஃபண்டில் தான் முதலீடு செய்கிறார்கள். அப்போ 2 ஃபண்டு நிர்வாகம் பண்றதுக்குள்ள கட்டணங்கள் நமக்கு மறைமுகமாக நம் தலையில் சுமத்தப்படும். அதை தாண்டி ஆதாயம் இதுவரைக்கும் வந்திருக்கு நிறைய ஃபண்ட்ஸ்ல. ஆனால் எதிர்காலத்தில் வருமானு சொல்ல முடியாது. இந்த சிக்கல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய சில ஃபண்ட்ஸ் வந்து வெளிநாட்டு பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்கிறார்கள். இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு சிறு பகுதியை 30% பண்றாங்க. PPFIS அந்த மாதிரி பண்றாங்க. எடல்வைஸ்ல வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க, யூரோப்பியன் ஃபண்ட். அதெல்லாம் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து கடந்த காலங்களில் செயல்பட்டு இருக்கு. நல்லா எதிர்காலத்தில் இருக்குமாங்கிறது நீங்க ஒரு நல்ல முதலீட்டாளர்களை கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி ஃபண்ட்ல போடுறது பெட்டர். சிறு முதலீட்டாளராக இருந்தால் SIP மூலமாக இதுல போடுறது பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சர்வதேச ஃபண்ட்ஸ்ல தேன் டைரக்ட் ஈக்விட்டி. கத்துக்கிறதுக்கு நீங்க போய் பண்ணுங்க, எனக்கு யங் சார் ஐ வாண்ட் டு லேர்ன்னா அது வேற. ஓகே, சிறப்புங்க சார். நிச்சயம் இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரவீன்கிற நேயர் வந்து 3 வருஷமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாசம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப $2000 ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து $10,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 5 டிஃப்ரெண்ட் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல சார். இப்போ $10,000ங்கிறது போதுமான ஒரு அமௌண்ட்டானு வந்து கேட்டிருக்காரு. ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது பண்ணலாமா? இல்லை, இப்படி 19 நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து வயசு என்ன, ஒரு ரிஸ்க் அப்பிடைட் என்ன, ஒரு ஏதாவது காப்பீடெல்லாம் தேவையான அளவு எடுத்திருக்காரா இல்லையா, அவரால் எவ்வளவு சேமிக்க முடியும், எவ்வளவு முதலீடு பண்ண முடியும், இது தவிர வேறு எங்க முதலீடுகள் செய்துக்கிட்டு இருக்காரு, இப்படி பல தரவுகளை வச்சு தான் செய்ய முடியும். இப்படி பொதுவான ஒரு பதில் நம்ம அதுக்கு சொல்ல முடியாது. அவர் ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகரை கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுத்துக்கலாம். சிறப்புங்க சார். நிறைய கேள்விகள் இருக்கு, ஒரு வாரம் பேசுவோம் சார். பேசலாம். தேங்க்யூ. நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸை ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.